வணக்கம் மக்களே, நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா தேனியிலேருந்து கம்பத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்தோம். எத்தனை நாளைக்கு திராட்சையை வந்து நம்ம கடையிலே வாங்கி சாப்பிடுறது. நேரில் போய் அந்த திராட்சை தோட்டம் எப்படி இருக்குது, அவங்க எப்படிலாம் வந்து விவசாயம் பண்ணுறாங்க, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி நமக்கு என் பொண்ணு சொல்லியிருந்தான். வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்னு பார்த்துருந்தோம். நுழைவு கட்டணம் எதுவுமே கிடையாதுங்க. இது நேராக பார்த்தீங்கன்னா குமுளிலேருந்து தேக்கடி போகிற ரோட்டில் தான் இந்த திராட்சை தோட்டம் இருக்குது. இந்த திராட்சை தோட்டத்தை பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஆர் திராட்சை தோட்டங்க. ஃப்ரீயாகவே மக்கள் போய் ஏகப்பட்ட பேர் காரை பார்க் பண்ணிவிட்டு இந்த திராட்சை தோட்டத்தில் வந்து உள்ளே போய் பார்த்துட்ருக்காங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த சீசனுக்கு ஏற்றாப்புல நிறைய திராட்சையை வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதை எடுத்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணி என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் லோக்கல் கிராமத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க, மதுரைக்கு கொடுத்துட்ருக்காங்க, ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அருமையாக இருக்குங்க. ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு திராட்சையை வந்து கண்குளான திராட்சையை வந்து தொங்குறத பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். நானே இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி திராட்சையை நான் வந்து பார்க்குறேன். அது என் பொண்ணு வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எப்படின்னா அந்த திராட்சை வந்து தொங்குதுன்னு. ஆனால் வந்து திராட்சையை பிடுங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பிடுங்குனா 500 ஃபைனாங்க. ரொம்ப கொடுமைனா கொடுமை இதாங்க. கண்ணில் பார்த்ததை கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க அந்த பழமொழி. இந்த வீடியோவை பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். திராட்சை தான் இதோட கட் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே போய் ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து கிஸ்மிஸ் பழமாக அது என்னதுடா, ஃபுல்லாக ட்ரை திராட்சை வெயிலில் காய வைக்கிறாங்க. மேலே டென்ட் மாதிரி போட்டு அம்மா சொல்கிறாங்க. எவ்வளோ இருக்கு பாரு, கீழே எவ்வளோ தொங்குது பாரு பாப்பா. ஏய் பிடுங்க கூடாதா தங்க, புளிக்கும். எவ்வளோ இருக்கு பாரு கீழே, புளிக்கும். மக்களைங்க பாருங்கள், ஃபஸ்ட் டைம் நானும் என் பொண்ணும் திராட்சை தோட்டத்துக்கு வந்திருக்கோங்க. சூப்பராக இருக்குது. ஐயோ சூப்பராக இருக்கடா தங்க. பாருங்க திராட்சை தோட்டத்தை, அருமையாக இருக்கு. இங்க பாருங்க எவ்வளோ தொங்குதுன்னு. கொடுங்கூடான்னு சொன்னா நான் தொடக்கூடாது. தொடாமல் பார்க்கணும்டா தங்க. சஞ்சனா, ரெஜினா காமி, இங்கே வந்து பாருங்க. அப்படி இங்கே இதுக்கு நேரம் நில்லுங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. இப்படியே பாருங்க. ஏய் சூப்பராக இருக்குடா. சூப்பராக இருக்குடாங்க. பாடுறா எவ்வளோ இருக்குன்னு பாரு. பறிக்க கூடாதுன்றாங்க, தொடக்கூடாதுன்றாங்க. இதெல்லாம் பொம்மை மாதிரியே இருக்கு. கடிச்சுக்கிற வேண்டிய பாருங்க மக்களை, திராட்சை தொங்குது. ஐயோ ஐயோ ஐயோ. தலை நின்று கையை மட்டும் காட்டுங்க. அப்படி பறிக்கிற மாதிரி பாரு.
நீ பாருங்க ரெஜினா. இங்கே பாருங்க மக்களை, ஐயோ 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 ஐயோ, இங்கே பாருங்க பிடுங்கி சாப்பிடணும் போல இருக்குது. ஆனால் தொட்டா 500 ஃபைனுன்றாங்க. இது என்ன கால கொடுமையாக இருக்குது. இவ்வளோ பக்கத்தில் பிடுங்கி தின்னாமல் இருக்கிறதுண்ணா. பாருங்க எவ்வளோ இருக்குண்ணா. அவன் எங்கேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க, பிடுங்கக்கூடாது. ஓட்டியா சும்மா சொன்னேன் தோற்றுவேன். பாருங்க அப்படியே உண்மையிலே திராட்சை தோட்டமா என்னன்னு தெரியல, பொம்மை மாதிரி தொங்குதுங்க. எல்லாம் பொம்மை மாதிரியா இருக்குங்க. பாருங்க எல்லாமே கிரேப்ஸ் தாங்க. பாருங்க எல்லாமே இனிமேல் தான் இருக்க போகுது. எல்லாமே பூ பூத்துருக்கு. நீ அப்படியே தான் வந்து இங்கே உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கிரேப்ஸ் தான். செம்மையாக இருந்துச்சுங்க. இது ஃபுல்லாக கிரேப்ஸை பதப்படுத்தி வச்சுருக்காங்க. உண்மையிலே கிரேப்ஸு ஒயினா இல்லை இவங்க வாங்கி வைக்கணும்லாம் தெரியல. இது எல்லாமே கிரேப்ஸ் ஐட்டம். கன்னியாகுமரி இதாண்டா டேமு, தேனி இருக்குன்னு சொன்னீங்களா, வைகை டேம் அதுதான். தண்ணியை க்ளோஸ் பண்ணியிருக்காங்கடா. ஆமாம், தேனி ஆண்டிப்பட்டி. இதான் பாருங்க டேம். அப்பா நான்லாம் 3 பேர் வந்தோம் மத்தியமா. இதாங்க 2 ஃபோட்டோ எடுத்துருவா. நீ இங்கே உட்காந்துருமா. வைகை டேம் பாப்பா எட்டி பார்க்கக்கூடாது. நீர் காக்காடா முக்குளிப்பியாண்டுவாங்க. தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளியே வரும். உள்ளே போயிட்டு மீனை பிடிச்சிட்டு வரும் பாப்பா. செஞ்சுங்க பாருங்க. இந்த பாரு அங்கே பாருங்க. இங்கே போய் அங்கே வந்துருச்சு பாரு. எவ்வளோ தண்ணி போகுது பாருப்பா அந்த தண்ணிக்கே.
எல்லாத்தையும் பார்த்துட்டு டேய் உள்ள போய் கலட்டுறா. சாக்ஸ் பாரு, சாக்ஸ் வெட்டி ஆயிரும். என்னவா ஒரு பெரிய கடையா போட்டிருக்கான். தண்ணி அந்த சைடில் மட்டும் தானே திறந்து விட்ருக்காங்க. அதுவே நிறைய வரும். இங்கிட்டு இந்த கரண்ட் எடுத்துட்டு மீடுறாங்களா, அதுலேருந்து நிறையா வரும்.